இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, யோவான் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று கிறிஸ்து சொல்வதை நாம் வாசிக்கின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களிலே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கற்பனையை கைக்கொள்ளுவதில் சிலுவையின் பங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மறந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து கொடுக்கிற வெண்வஸ்திரம் அவருடைய இரத்தத்தினாலே தோய்க்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மலிவான விலையில் சம்பாதிக்கப்பட்டது அல்ல. அது முற்றிலும் கிறிஸ்துவின் கிருபையினால் கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது. கிருபையின் கனி. தாவீது ராஜா பரலோகத்தில் இருக்கப் போவதற்கான காரணம் அவருடைய மனம் திரும்புதல் அல்ல, தேவன் அவர் மீது காண்பித்த அளவற்ற கிருபையாகும். விசுவாசமும் மனம் திரும்புதலும் நற்கிரியைகளும் இல்லாமல் தேவன் தாவீதை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லவில்லை என்றாலும், தாவீதால் பெருமை பாராட்டாதபடிக்கு அது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. எல்லா கிரியைகளும் கிருபை என்ற விதையிலிருந்து முளைக்கும் கனிகளாகும். தீத்து 2ஆம் அதிகாரம் 11 - 13 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. தேவ கிருபை லௌகீக இச்சையை வெறுக்க வைக்கிறது, தேவ பக்தி உடையவர்களாய் வாழ வைக்கிறது. கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுமே செய்ய முடியாது. தேவன் அருளுகிற அந்த ஈவை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. கிருபை என்பது விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ஜீவனாக இருப்பதால் அதை உலகத்தில் எந்த பொருளை கொடுத்தும் விலைக்கு வாங்க முடியாது. இதை நாம் புரிந்து கொண்டால்தான் கிருபையை நாம் புரிந்து கொள்கிறோம். தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்கிறவர்கள் மட்டுமே அதை விசுவாசித்து கிரியை செய்ய ஏவப்படுவார்கள். கிருபையை புரிந்து கொள்ளாத போது சுயநீதியில் நாம் பெருமை உள்ளவர்களாக, அன்பற்றவர்களாக காணப்படுவோம். ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய வார்த்தை கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.